ஜாதி அப்படின்றது எங்க வருதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்கல்ல. ஜாதி எங்கெல்லாம் வருது அப்படின்றதுக்கு நாங்க சொல்றோம். செருப்பு தைக்கக்கூடிய தொழில் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓபிசி எஃப்சியில் எத்தனை பேர் எங்க வாங்க வாங்க நம்மளாம் செருப்பு தைக்க போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க? இல்லை எத்தனை பேர் அதை ஸ்கில் பேஸ்டாக கற்றுட்டு இருக்காங்க? பூ கட்டக்கூடிய வேலையை இவங்க சொல்கிறாங்க. குழந்தைங்க 18 வயசில் நான் பூ கட்டி சம்பாதிச்சுக்கிறேன்னு போயிடுறாங்கன்னே வச்சுப்போம். இவங்க பேச்சுக்கு இவங்கெல்லாம் வந்து பரம்பரையெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டு போகிறாங்கன்னே வச்சுப்போம். 18 வயசில் ஒரு குழந்தைய கல்லூரியிலிருந்து, அதாவது படிப்பிலிருந்து நீங்கள் அப்படியே பிடுங்கி வேற பக்கம் தூக்கி போட்டிங்கன்னா திரும்ப படிப்பு மேலே அக்கறை வருமா? அல்லது இதே பிரதமர் மோடி கொடுக்குற 1 லட்சம் 2 லட்சம் கடனை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிட முடியுமா? ஒருவேளை அவங்க கொடுக்குற கடனை வச்சு நாங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கோம்னு நினச்சா கூட 35 வயசுக்கு மேலே ஐயையோ நம்ம படிப்பு போயிடுச்சேன்ற அக்கறையோ ஆர்வமோ வந்தால் திரும்ப படிக்கிறக்கூடிய இந்த எஜுகேஷனல் சிஸ்டம்குள்ளே அவங்களால வர முடியுமா? அப்போ 18 வயசு அப்படின்றது ஒரு குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்கு எது சரி எது தவறு என்று சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு படி மேலாக அதை ஆளக்கூடிய மாநில அரசுக்கு இருக்கு. வட இந்திய மாநிலத்தில் அந்த அரசுகளுக்கு அக்கறை இல்லாம நீ 18 வயசுல போய் கடன் வாங்க படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசும் அதையே சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. காரணம் இது தமிழ்நாடு.